நடக்குதுங்க? நீ எதுக்கு அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்க? ஏய், நீ எதுக்கு எங்க ரூமுக்கு வந்த? உனக்கும் ஆனந்திக்கும் என்ன பேச்சு? ஆனந்தி விஷயத்துல நீங்களும் அக்கறையா இருந்திருந்தா நான் இப்ப இங்க வந்து பேசிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நீங்களும் அலட்சியமா இருந்ததுனாலதான் இப்ப நான் பேச வந்திருக்கேன். ஆனந்தி மேல உனக்கு என்ன அவ்ளோ அக்கறை? ஆனந்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட அன்புவ லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா மகேஷ் அடுத்து மூவ் ஆன் ஆயிருப்பான். இவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பான். அத பத்தி எல்லாம் நீங்க யாரும் பேசல. அதனாலதான் நான் பேசலான்னு வந்தேன். ஆனந்திக்கு எதை எப்போ பண்ணோன்னு எங்களுக்கு தெரியும். எங்களை விட ஆனந்திக்கு நல்லாவே தெரியும். நீ எதுக்கு அவ லைஃப்ல தேவையில்லாம குறுக்க வர? இங்க பாரு, உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் எனக்கு இல்ல. இப்பவே ஆனந்தி அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லல, நான் போன் பண்ணி சொல்லுவேன். ஏய், நீ உன் லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்க. இதோட நிறுத்திக்கோ. இல்லனா என்னடி பண்ணுவ? என்ன மித்ரா சவுண்ட் விட்டுட்டு இருக்காங்க, நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏய், சவுண்ட் விடுறது நாங்க இல்ல, உங்க மித்ரா தான். ஒழுங்கு மரியாதையா அவளை கூட்டிட்டு போயிடு, இல்ல மரியாதை கேட்டுரும். இல்லனா என்னடி பண்ணுவ? பெரிய ரவுடி நினைப்பா உனக்கு? ஹேய், என்ன எங்க ரூம்குள்ள வந்து எங்களையும் மிரட்டுறீங்களா? அப்படிதாண்டி மிரட்டுவோம் சாமியாரு. இன்னொரு தடவை சாமியாருன்னு பல்ல உடைச்சிருவேன். ஏய், அப்படிதாண்டி கூப்பிடுவோம் சாமியாரு. நீ சொல்லிட்டே இருக்க. அவளை அடிக்கிறே. என்ன பண்ணுவ? கூப்பிடாதன்னு சொல்றேன். சும்மா விடக்கூடாது. ஏய், ஓடி பாத்துக்கலாம், பாத்துக்கலாம். நீ என்ன பண்றேன்னு பாரு. நிறுத்துங்க. தயவு செஞ்சு ஆளுகளை இங்க இருந்து கூட்டிட்டு போ. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஹேய், போங்கடி வெளிய. என்ன மித்ரா போலாங்கற? இவங்க நாளுக்கு நாள் ஓவரா பேசிட்டு இருக்காளுங்க. இவங்கள சும்மா விடக்கூடாது. நம்மள எல்லாம் ஹாஸ்டல்ல விட்டு வெளிய அனுப்புனா கூட பரவாயில்ல. இந்த வாட்டி இவளுங்கள சும்மாவே விடுவேன். ஏய், மேல கை வைக்க நினைக்கவே மாட்டீங்களா? முதல்ல உங்க வீட்டுக்கு போங்கடி. ஓடி தும்முடி. ஸ்டாப் இட். ஏய், விடுறீ. வாயை முடிக்கிட்டு வாங்கன்னு சொல்றேன்ல.